தேனிசை சாரலில் உயர் திரு தங்கர்ஜி அவர்கள் இசையமைத்த பாடல்களை தாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது தங்களுக்காக திருப்பாணாழ்வார் அருளிய பாசுரம் எண் 934 அன்று 935 பரியனாகி வந்த ஆலமாமரத்தின் இந்த பாடல் இரண்டும் பந்துவராளி ராகத்தில் அமைய பெற்றுள்ளது. இந்த ராகத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் இது ஒரு மெல்லிசை ராகமாகும். இது கருணை, சோகம், தீவிர பக்தி போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உதவுகிறது. மாலை நேரத்திற்கு உரிய ராகமாகவும் அனைவரையும் அழைக்கும் ராகமாகவும் அமைந்துள்ளது. நாட்டுப்புற இசையிலிருந்து உருவான ராகங்களில் இது ஒன்றாகும். நமது இளையராஜா அவர்கள் தனது படைப்புகளில் அதை அதிகம் பயன்படுத்தியப்பட்ட ராகம். இப்போது பாடலை கேட்கலாம். இந்த தேனிசை சாரல் சேனலை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய கருத்துக்களை இந்த சேனலில் பதிவிடும்படி தங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். வாருங்கள், நாம் சேனலுக்குள் செல்வோம். வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிபிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரிய ஆகி புடை பறந்து விழுந்து செவ்வரியோடி கரிய ஆகி புடை பறந்து விழுந்து செவ்வரியோடி நீண்ட அப்பிரிய வாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, என்னை பேதமை செய்தனவே. ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனா, ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனா, ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோல மாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லாதோர் ஏழில், கோல மாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லாதோர் ஏழில், நீலமேனி ஐயோ, நீலமேனி ஐயோ, நிறை கொண்டது என் நெஞ்சினையே, நீலமேனி ஐயோ, நிறை கொண்டது என் நெஞ்சினையே, நிறை கொண்டது என் நெஞ்சினையே, நிறை கொண்டது என்